ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, கிரைம் ரீல்ஸுங்கிற 2024 இருக்கிற தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தாங்க எடுத்துருக்கேன். படம் தரமாக இருக்கும். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரை தாங்க காட்டுறாங்க, ஓகேங்களா. அதில் ஒருத்தர் வந்து கையில் வாட்டர் கேனோட என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க வந்து ஒரு ஏரியாவில் வந்து காலை கடன் கழிப்பதற்காக வந்திருப்பாரு, ஓகேங்களா. அப்படி அவர் இருந்துட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்றை பார்த்துட்டு அலறி அடித்து மனுஷன் வந்து ஓடிடுறாரு, துண்டை காணும் துணியை காணும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரும் இதை வந்து இவன் ஏன் எதை பார்த்து பயந்து ஓடினான்னு பார்த்தா, இவரும் அங்கே இருக்க ஒன்றை பார்த்து பயந்தடிச்சு ஓடுவார். என்னன்னு பார்த்தா, அங்கே ஒரு பொண்ணு வந்து ஃபக் பண்ணப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இதை பார்த்தா அவங்க 2 பேரும் பயந்தடிச்சு ஓடிருப்பாங்க. கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின், இவங்க பேர் வந்து ஜனனி, ஓகேங்களா. இவங்க வந்து அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐயா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஜெர்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவாக்கர எஸ்ஐன்னு தான் பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு கேஸையும் சால்வ் பண்ணது கிடையாது. அப்படி ஒரு நல்ல பேர் தான் வாங்கி வச்சிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் போய் அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் கூட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு போனால் வந்து நம்ம ஊர் சைடு வந்து இருக்குது, ஊர் ஒதுக்குப்புறமா ஒரு ஏரியாவில் வந்து இருக்குது. அந்த மாதிரி சொன்ன உடனே ஊர் மக்கள் அங்கேருந்து வந்து பார்க்கும்போது அதில் மட்டும் ஒருத்தன் வந்து, ஐயோ எல்லாரும் அந்த பணத்தையே பார்த்துருக்கீங்க, அந்த பணத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் கவர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஏதோ ஒரு பழைய துணி எடுத்து அவங்க ஃபேஸை உடம்பெல்லாம் கவர் பண்ணுறான், ஓகேங்களா. அவங்க வந்து கூட ஃபக் பண்ணப்பட்டு இது பண்ணுறதுனால நியூடாகவே கொலை செய்யப்பட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதனால் அவன் கவர் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு ஊரே பரபரப்பாயிருது. ஒன்று நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஊர் ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம ஜனனியும் அவங்க கூட வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா. அவங்களையும் கூப்பிட்டு 2 பேரும் அவங்க டீமோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வராங்க, ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை பார்த்துட்டு ரொம்ப வந்து அவங்களே என்னது, இந்த அளவுக்கு யாரா அவங்கள வந்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கா, அந்த மாதிரி அவங்களுக்கே ஒரு சங்கடமாயிருது. இந்த கொலைகாரன் கன்ஃபார்மாக ஒரு சீரியல் கில்லரோ இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷனோ தான் பண்ணியிருப்பான். ஸோ அவனை வந்து கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிக்கிறது மூலியமாவது நமக்கு வந்து ஒரு போலீஸ்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜன்னி வந்து கூட இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு சிவப்பு கலர்ல கட்டம் போட்டு சட்டம் போட்டு ஒருத்தன் வந்து ஓடி வரான். ஓடி வந்து இந்த பணத்தை பார்த்துட்டு கதறி கதறி அழுறான், ஓகேங்களா. இவன் யாருன்னா வேற யாரும் கிடையாது, இந்த கொல்லப்பட்ட பொண்ணோட பேர் வந்து மௌனிகா, ஓகேங்களா. அந்த பெண்ணோட தாய் மாமன் தான் இவன், ஓகேங்களா. இவன் என்ன பண்ணுவான், அந்த பணத்தை பார்த்துட்டு கதறி கதறி அழுறான். தென் வந்து இவங்க இறந்து போன பொண்ணு மௌனிகாவோட அம்மா அப்பாவுக்கு அந்த விஷயம் வந்து தெரியுது. அவங்களும் பார்த்து ஒரே ஒரு பொண்ணு இந்த மாதிரி இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கதறி கதறி வந்து அழுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இறுதி சடங்குலாம் அவங்க வீட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பொம்பளைங்கலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பமே இல்லை. அதாவது இவங்க மாமன் பையன் கூட தான் கல்யாணம் வந்து நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து விருப்பமே இல்ல. அது தாங்க முடியாம இந்த பொண்ண யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல, அந்த மாரிலாம் சொல்லிட்டு அலசல் புலசலா அவங்க ஊர்ல வந்து பேசிட்டு வந்திருக்கிற மாரி சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல கட் பண்ணிட்டு நம்ம எஸ்ஐ ஜனனியும் கூட இருக்க நம்ம கான்ஸ்டபிளையும் தான் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யார்யா இந்த மாரி கொலையெல்லாம் கொடூரமா இந்த ஏரியால வந்து பண்ணியிருப்பா? இதுக்கு முன்னாடி இந்த மாரி கொடூரமா யாரும் கொலை பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சரி அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடியா? அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பணத்த பார்த்து அதுக்கப்புறம் வந்திருப்பாங்களா, வந்து ஸ்பாட்ல அந்த எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வந்து ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாரி கொல்லப்பட்ட மௌனிகா எப்படி, அவங்க கேரக்டர் எப்படி, அவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்களா, அந்த மாதிரிலாம் பேசும்போது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி எதிரிகள்லாம் இருக்க சான்ஸ் கிடையாது, நல்ல ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டே அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு எவன் வந்து கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம கூட இருக்க கான்ஸ்டபிள், மேடம் எனக்கு என்னமோ ஸ்பாட்டுக்கு நம்ம கொலை செஞ்சு நம்ம வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அக்கா பையன், ஓகேங்களா, மாமா பையன் வந்து வந்துடுறான். ஸோ வந்து அவன் தான் என்ன பண்ணியிருப்பான், அந்த கொலையை வந்து பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு மேரேஜுக்கு ஓகே சொன்னனால இவனே நல்லா ஃபக் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பான், கொடூரமா கொலை பண்ணியிருப்பானோ. ஸோ அதுக்கான கொலையும் பண்ணிட்டு வந்து ஆக்டிங் பண்ற மாரி நடிக்கிறான் மேடம். எனக்கு என்னமோ அவன் மேல தான் மேடம் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ சொல்ல, அதாவது நம்ம கான்ஸ்டபிள் வந்து எஸ்ஐ கிட்ட வந்து சொல்றதுங்க. ஓகேங்களா. இத பார்த்துட்டு நம்ம எஸ்ஐ ஜனனியும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை மேபி நம்ம கான்ஸ்டபிள் சொல்ற மாரி அவனா கூட இந்த கொலைய வந்து பண்ணியிருப்பானா? ஏன்னா இவங்களுக்கு வந்து பெருசா அவன் மேல டவுட் இருந்திருக்காது, ஓகேங்களா. ஏன்னா அவன பார்த்தா உண்மையா லவ் பண்ணி ஒருத்தன் ஃபீல் பண்ணி எழுதுறான், அந்த மாரிலாம் இருக்கும். பட் நம்ம கான்ஸ்டபிள் வந்து சொல்லியிருக்கார்ல, சரி ஓகே யாரையும் இந்த காலத்துல நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவன ஃபர்ஸ்ட் அவன கூப்பிட்டு வந்து உண்மைய சொல்லு. நீ தானே அத்தை பொண்ண வந்து கொடூரமா கொலை பண்ணியிருக்க, பண்ணி சொல்லுன்னு சொல்லும்போது, நான் ஏங்க என் உயிரை வந்து கொல்லுவேன் அந்த மாதிரி சொன்னான். அதாவது இவன் உண்மையிலே சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஓகேங்களா. இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் மேரேஜ் கட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கும்போதும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எங்கேயோ காணாம போயிருவா. அதுக்கப்புறம் அது என்னாலன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல வந்து கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்கா. அதாவது ஒரு 2, 3 நாளா காணாம போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அந்த காணாம போனதுக்கப்புறம் அன்னைக்கு தாங்க அந்த ஸ்பாட்ல தாங்க நான் வந்து மௌனிகாவை பார்த்தேன், அந்த மாதிரி இவன் சொல்லியிருப்பான். அதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல ஏதோ ஒரு ரீல்ஸ் வந்து காட்டுறான். அதில் பார்த்தீங்கன்னா
கொல்லப்பட்ட பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதான் காரணம்னு சொல்றான். இவங்கள வந்து அப்படி என்ன நினைச்சுன்னு கேட்கும்போது இவங்க ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு கொல்லப்பட்டவங்க வந்து இந்த ரோஸ் கலர் ஷால் போட்டிருக்காங்களா அவங்க தான். பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா? போட்டு வச்சிருக்காங்களே அவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க தான் ரீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட தான் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கும். நம்ம கொல்லப்பட்ட மௌனிகா அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்காது. அவங்க வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கறதுனால ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மௌனிகா வந்து தனியாக ரீல்ஸ்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு வியூஸ்லாம் வந்திருக்காது. ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டாக காலேஜ்லாம் போயிட்டு வரும்போது இவங்க கூட சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்டு மௌனியா கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ரீல்ஸ் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆயிரும். அதை கேட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, ஏய் பாத்தியா நான் தனியாக இவ்வளோ நாள் வந்து ரீல்ஸ் வந்து பண்ணேன். பட் என் ரீல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. பட் உன் கூட ரீல்ஸ் பண்ணி இவ்வளோ வந்து ஃபேமஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது இவன் ரீல்ஸ்லாம் ஃபேமஸ் ஆனதை பட்டு எல்லா ஊர்லயும் ஒருத்தவங்க வளர்ந்தா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு 2 பொண்ணுங்க வந்து வராங்க. வந்துட்டு இவகிட்ட ஸ்மார்ட் ஃபோனே இல்லை, இவன் இந்த ஆட்டம் போடுறான் அந்த மாதிரி சொல்லிட்டு இவளை ஒரு நக்கலா கிண்டல் அடிச்சு போகும்போது இவன் மனசுக்கு கஷ்டமாயிட்டு அவங்க வீட்டில் வந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா கிட்ட வந்து இவ வந்து ஒரு கண்டிஷனாக வந்து கேட்குறா. அதை பார்த்துட்டு இவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனா ஐயோ படிக்கிற பொண்ணுலாம் அதெல்லாம் வாங்கி தர மாட்டோமா, ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாமே பேடான ஹேபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தா கெட்டு போயிருவீங்க, அதனால நான் வந்து வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கிட்ட அவர் பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சடனா வந்து அவங்க மாமன் பையன் வந்துடுறாரு. அவர் கொஞ்சம் பார்த்தா ஆளு கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான் போல. ஒரு புல்லட்ல வந்து டக்குன்னு வந்து இறங்குறாரு. ஒரு கையில ஒரு ஸ்மார்ட் போனோட வந்து இங்க வந்து இவர் வந்து பாக்குறாரு. மாமா வந்து, மாமா இந்த ஸ்மார்ட் போனை வந்து நீங்களே வந்து மோனியா கிட்ட வந்து கொடுத்துருங்க. அவன் என் மேல இந்த கல்யாணம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வெறுப்பா தான் இருக்கிறான். இது மூலியமா சரி நான் என் மேல கொஞ்சம் லவ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வாங்கி கொடுக்குறாரு. உடனே என்ன பண்றாரு, இந்த ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாரு. அவங்க மனசு ரொம்ப சந்தோஷம். ஐயா ஒருவேளை நமக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷம் வாங்கிட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதை கட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒருத்தன், ஓகேங்களா, ஒரு பார்க்க கொஞ்சம் கஞ்சாட மாதிரி தான் இருப்பான். ஆனா ஒரு ப்ளூ கலர் கார்லாம் வச்சுட்டு வரதை பார்த்தா கொஞ்சம் ரிச்சான ஆள் தான் போல. அவன் வந்து என்ன பண்றான், இவங்க மோனிகா பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். திடீர்னு வந்து ஒரு கடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் கையை பிடிச்சி, அதாவது கொல்லப்பட்ட அந்த பொண்ணு வந்து கையை பிடிச்சி இழுத்துருவான். இதை பார்த்துட்டு என்ன பண்ணா கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஏய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க திட்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா? திட்டி விட்டு என்ன பண்ணா இவங்க கையை உதவிட்டு இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. இதே என்ன பண்ணுவான், இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட அண்ணன்கிட்ட வந்து இவன் வந்து சொல்லிடுவான், இந்த மாதிரி ஒருத்தன் வந்து எங்க கையை பிடிச்சி இழுத்து நான் பிரச்சனை பண்ணா சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுவான், ஸ்பாட்ல வந்து ஒரே அடி அடிச்சுட்டு பைக்ல ஏறி போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், ஒரே டென்ஷனா இருப்பான். ஐயோ இப்படி அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனா யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மௌனிகா கையை பிடிச்சானு இருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான், மாமன் பையன் கிட்ட சொல்லிடுவான் இந்த மாதிரி. ஏன்னா இவனும் ஒரு சொந்தக்கார பையன் தான். ஓகேனா பாட்டு கொஞ்சம் கஞ்சாடாவா ஒரு இதா இருக்கும். அதனால அந்த அளவுக்கு க்ளோஸா வந்து இருக்க மாட்டாங்க. மாமன் பையனை பிடிக்காதான். பட் வந்து அவங்க ஃபேமிலி கொஞ்சம் நல்ல ஃபேமிலி. இவனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டீசெண்டான ஆளாக வந்திருப்பான். அந்த அளவுக்கு பேட் ஹேபிட்லாம் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்கிட்ட சொல்லி, ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால இவங்ககிட்ட வந்து சொல்லிடுவாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான், அவனை பிடிச்சி வேலு வேலுன்னு வளர்த்துருவான். இதுக்கப்புறம் மாமன் பொண்ணுட்டு பின்னாடி வந்த அவனை தான் பார்த்துக்க அந்த மாதிரி வந்து அவன் சொல்லி அவனை அடிச்சு வெளுத்து விட்டுருவான். இது 2 பேரும் ஒரே டைம்ல அடிச்சு இவன் என்ன பண்ணுவான், செம்ம டென்ஷன்ல இருப்பான். இந்த மாதிரி தகிட்டி நான் உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரரான பேஸை காட்டி இது பண்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மா தலைவாரிட்டு இருக்கும்போது, அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹீரோயின் சான்ஸ்லாம் கிடைக்குது, நடிக்க வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை தூக்கி போடுறான். அதாவது பாத்தீங்கன்னா இவங்க ரீல்ஸ் பண்ணலாம் பார்த்து எவனோ ஒருத்தன் எங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹீரோயின் சான்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, நீங்க சினிமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் சொல்ற இடத்துக்குலாம் வரணும் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன் இவன் ஒன்று சொல்லியிருப்பான் போல. அதாவது எங்களுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பான் போல. ஸோ எனக்கு வந்து ஹீரோயின் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வீட்டில் வந்து சொல்லுவோம். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இவங்க போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா திட்டுறாங்க, இதுங்களுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா டக்குனு உங்க மாமா பையனை முடிச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நாளைக்கு கல்யாணம், இனி வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு புறம் வந்து காட்டிட்டு இருக்க சடனா வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மாமா எல்லாரும் வந்து வர மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டோட இந்த பொண்ணு வந்து என்ன போயிருக்கும், வீட்டை விட்டே ஓடி போயிருக்கும். ஓகேங்களா? என்னடா இது இப்போ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அந்த மாதிரி சீனை வச்சு இவங்க ஃப்ரெண்டுகள்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது அந்த மாதிரி சொல்லியிருப்பான். உடனே அவங்க நம்ம மாம்பையன் இருக்கான்ல அவரோட அப்பா வந்து ஓடுகாலி பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், அவன் இறக்க ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவ அவங்க கூட ஓடி போயிருப்பான் சொல்லிட்டு என்ன பண்ணா, இதனால தான் இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்ப அவர் வந்து பிரச்சனை பண்றாரு. நம்ம ஹீரோ வந்து மோனிகா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நல்ல பொண்ணு சொன்னோம்னா ஹீரோ கண்ணில் ஒரு பலார்னு ஒரு ஆரம்பிச்சுட்டு வாடா போலாம், இந்த துப்புக்கிற முதல் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இதைத்தான் என்ன பண்ணியிருப்பான், நம்ம எஸ்ஐ கிட்டையும் கான்செப்ட் கிட்டையும் நம்ம இவன் வந்து சொல்லியிருப்பாங்க, மாமன் பையன் வந்து சொல்லியிருப்பான். ஓகேங்களா? இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு அப்ப இவன் கொலை பண்ணலன்னா வேற யாரா கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம எஸ்ஐ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா?
அதாவது எஸ்ஐ வந்து நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து என்ன பண்ணுவான், சரி மேடம் அவங்க ஃப்ரெண்டா கூட மேபி வந்து கொலை பண்ணிருக்கலாம்ல. இவளுக்கு வந்து ரீல்ஸ் வந்து அதிகம் வந்து வியூஸ் வரல. பட் இவ கூட சேர்ந்து போட்டம்போது தான் வியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால இவ ஏதாவது ஒரு பிளான்லாம் பண்ணி ஆளுங்கலாம் வச்சு அவள ஏதாவது பண்ண வச்சு கொலை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடலாம். அந்த மாரி இவன் நினைச்சிருப்பாளா? ஸோ ஒருவேளை அப்படி ஒரு மைண்ட் செட்ல போலாம் மேடம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான், நம்ம கூட உள்ள கான்ஸ்டபிள் வந்து சொல்லியிருப்பான். எஸ்ஐ வந்து பரவாயில்லையே, வர வர உன் புத்தியும் வந்து நல்ல இதாயிருச்சே. இது மேடம் எப்படியாவது இந்த கேஸ நம்ம முடிச்சா தான் மேடம் உங்களுக்கு ஒரு நல்ல பேராவது கிடைக்கும். எனக்கும் கொஞ்சம் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். அந்த மாரி சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு என்ன பண்றான், அவங்க அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்க வந்து விசாரிச்சுட்டு வந்து இருக்காங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஒண்ணு வந்து சொல்றான். ஏதாவது என்னன்னா, இவங்க போட்ட ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவான், எவனோ ஒரு டைரக்டர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். அவன் வந்து நடிக்க வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் சொன்னத வந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே, இவங்க பின்னாடி யாரோ இவங்கள வந்து ஃபாலோ பண்ற மாரியே, பார்க்குற மாரியே வந்து இவங்களுக்கு வந்து தோணிருக்கும். சடனா அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க செவுருல வந்து யாரோட கைத்தடம் வந்து லைட்டா வந்து அதாவது கை வச்சிருப்பான். லைட்டா அப்பதான் பெயிண்ட் அடிச்சிருப்பான் போல. அது லைட்டா அவர் கை ஏதோ பட்ட மாரி ஒரு ஃபிங்கர் டிப் தான் கிடைக்கும். இதையெல்லாம் அவங்க வந்து நோட் பண்ணிட்டு, அந்த ஸ்பாட்ட விட்டு வந்துருவாங்க. வந்துட்டு ஒருவேள ம அந்த டைரக்டர்ன்னு ஒருத்தன் சொன்னானே, அவன் தான் இவங்களுக்கு கடத்திட்டு போயிட்டு தான் கொலை பண்ணியிருப்பானோ! ஸோ அவன புடிச்சா ஏதாவது வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ என்ன பண்றாங்க, நம்ம கான்ஸ்டபிள் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாரி சீன் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றான், நம்ம கான்ஸ்டபிள் வந்து எஸ்ஐ கிட்ட ஒரு ஐடியா குடுக்குறான். மேடம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ரீல்ஸ் போட்டு அவனுக்கு அத அனுப்பிவிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்து மெசேஜ் பண்ணுங்க. அவன் எப்படியோ ரீப்ளை பண்ணும்போது அவன ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படியும் அவன் வந்து எப்படிப்பட்டவன் நம்ம கண்டுபிடிக்கணும். தப்பானவன் தான் இருப்பான். ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மென்ட்க்காக கூட்டு வந்து பண்ற அந்த மாரி ஆளா தான் இருப்பான். ஸோ என்ன பண்ணுவேன், நம்ம வந்து அவன வந்து வசமா வந்து புடிச்சிடலாம் மேடம் அப்படி சொல்லும்போது, என்ன பண்ணுவான், இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மல் யூனிஃபார்ம்ல ஒரு ரீல்ஸ்லாம் போட்டு அனுப்பிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், ஆஹா! சரி இன்னொரு ஒரு பொண்ணு அழகான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. போலீஸ் அவனுக்கு வந்து தெரியாது. அழகான பொண்ணு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாரி இந்த பிளேஸ்க்கு வந்து வரணும். அந்த மாரி இவன் வந்து சொல்லிடுறான். ஓகேங்களா? இவன் தான் அந்த டைரக்டரே பிளேஸ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேடம் பார்த்தீங்கன்னா மேடம் உங்க ஃப்ரெண்ட் எக்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டான். இந்த பிளேஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்கான். அவன எப்படியா புடிச்சிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல சுத்தி அவன வளைச்சு புடிச்சிடுறாங்க. டேய் உண்மைய சொல்லு. நீ தான அந்த பொண்ணு இந்த மாரி கொடூரமா கொன்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து அவர வந்து விசாரிப்பாங்க. மேடம் நான் அப்படியெல்லாம் எதுவுமே வந்து பண்ணலையே மேடம். அப்படி சொல்லிட்டு இவன் சமாளிச்சுட்டே இருப்பான். உண்மைய சொல்லுன்னு சொன்ன உடனே, மேடம் உண்மை என்ன நடந்துச்சுன்னு வந்து நான் வந்து சொல்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கதைய வந்து காட்டியிருப்பான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து காலைல வந்து இவங்களுக்கும் உங்க மாமா பையனுக்கும் கல்யாணம் ஆகுறதா இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான ஏற்பாடுகள் தான் மும்முரமா வந்து நடந்துட்டு இருக்கும். நடந்துட்டு இருக்கும்போது இந்த டைரக்டர் என்ன பண்ணுவான், ஃபோன போட்டு என்ன இன்னும் வரலையா வரலையான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருப்பான். பட் வந்து அவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க. கட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன் டைம் என்ன பண்ணீங்கன்னா, ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கும் என் மாமா பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறம் நான் நடிக்கலாம் வரமாட்டேன். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், பிரெயின் வாஷ் வந்து பண்ணிடுவான். கல்யாணம் எப்போ வேணா பண்ணிக்கலாம். ஆனா நடிக்க வாய்ப்பு வந்து இந்த ஒரு வாட்டி தான் இதாகும். நீ நடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டுனா கார்லலாம் வந்து இறங்கும்போது ஒன்னு எல்லாரும் இந்த ஊருக்காரங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்க ஊர் ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப டெவலப் ஆன ஏரியாலாம் கிடையாது. ஸோ சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகும், பிரெயின் வாஷ் நல்லா பண்ணி விட்டுருவான். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு எல்லாரும் தூங்குறது மேரேஜ் தானே காலையில. ஸோ எல்லாரும் ஒரு ஒரு 2, 3 மணி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தூங்கிட்டு வந்து எந்திரிப்பாங்க. அந்த கேப்ல என்ன பண்ணுவான், இப்போ கொஞ்சம் ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், இவன் இடத்துக்கு வந்து வந்துருவா. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா, இவன் வந்து என்ன பண்ணுவான், இங்க இருக்க ஜுவல்ஸ்லாம் எடுத்து கலந்துக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு வரான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கானுங்க. நல்ல இதெல்லாம் சரக்கெல்லாம் போட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. அவனுக்கு பத்தி இவங்க தான் டேரக்டர். இவங்க கூட நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்டா கொஞ்சம் இன்னும் இருந்ததுன்னா உனக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சிடும். அந்த மாதிரி சொல்லும்போது இவன் வந்து என்ன பண்ண, சார் நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து கிளம்பிடுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் கேட்டு இவன் வந்து யோ எதை மாதிரி பொண்ணையா நீ வந்து கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டேரக்டர்லாம் என்ன பண்றாங்க, இவனை வந்து திட்டி வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஓகேங்களா? இவன் வந்து ஒரு சம் ஏஜென்ட் போல திட்டி வந்து அனுப்பி விடுறாங்க. உடனே என்ன பண்றான், அவங்கள வந்து பலா நடிச்சு இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா, அவங்க கூட நல்லா கூட இருந்து நீ என்ஜாய் பண்ணி வாழ வேண்டியது தானே, அதுக்கப்புறம் உனக்கு வந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சல நீ பெரிய ஆள் ஆகிற வேண்டியது தானே, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா அப்படி இப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லி அவனை அடிச்சு என்ன பண்றான், சாப்பாடு கீப்பாடு கொடுக்காம ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றான், டேய் இவனுக்கு வந்து ஒரு கால் வந்து வரும். அவன் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிருப்பான். ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி என்ன சொல்லுவான், டேய் நீ சாப்பாடு கீப்பாடு போடாம அந்த பொண்ணை அடைச்சி வச்சு ஏதாவது செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் ஓமல தான் கேஸ் ஆகும். ஒழுங்கா வந்து என்ன பண்ணு, சரோஜா கிட்ட வந்து அனுப்பி விட்டுரு அந்த மாதிரி சொல்லிடுவான். சரோஜா பார்த்தா அங்க இருக்க ஒரு பாசிட்டிவ் ஆண்டி போல. ஓகே அவன் என்ன பண்ணுவான், புதுசா வர பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி
படத்தில் நடிக்கிற சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட அனுப்பி விட்ருவான். அவங்க வந்து எல்லாம் ஃபக்கிங் எதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராஸ்டியூட்டை வந்து ஆக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அந்த இடத்துல விட்டு வந்துட்டேன் மேடம், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது மேடம் அந்த மாதிரி சொல்லி இவன் வந்து அனுப்பிடுறான். உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரோஜா இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கா, சொல்லுங்க அந்த பொண்ணு நீங்கள் என்ன பண்ணீங்க, யார் லாஸ்ட்டாக வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை வச்சு லேடி போலீஸ் எல்லாரும் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கேட்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு வந்து வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. இவன் சாப்பிடாமலாம் இருக்கிறத பார்த்து அங்கே இருக்க ப்ராஸ்டியூட் 2 பேர் பொண்ணுங்க வந்து இவங்கள்ட்ட வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நானும் ஏதோ நம்பிதாமா வந்த கடைசியில் இந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராதம்மா சாப்பிட வந்தால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிடாம கொடுப்பாங்க சீன் காட்டுறாங்க. அப்படி இவங்க சாப்பிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பழைய நினைவுகள்லாம் காட்டுறாங்க. சரி நம்ம ஊரில் நம்ம வந்து எப்படி இருந்தோம், ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருந்தோம், அப்பா நம்மளோட பாசமாக இருந்தாங்க, சரி இங்கே வந்து இப்படி வந்து மாறிட்டோம்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க வந்து அழுதுட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு வந்து ஒருத்தன் வந்து நல்லா பீர் பாட்டில் ஒரு சரக்கு போட்டு போதை ஆகிட்டு ஒருத்தன் வந்து பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து அவங்ககிட்ட வந்து பேசிட்டு வந்துருக்கான். இவங்க என்ன பண்ணால் அவன் கையில் இருக்க வந்து பாட்டிலை பிடிச்சி தலையிலேயே ஒரே ஒரு போடு வந்து போட்டுருவாங்க. என்னன்னா பாட்டில் சரக்குலாம் அவன் அடிச்சு போதையாக அவன் பண்ணலாம் பிளானில் இருப்பான். இவங்க வெளியே குடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, தட்டி விட்டுருவாங்க. அதில் கீழே உங்க பாட்டில் எடுத்து, அதாவது பெட்லேயே விழுந்துடும், அந்த பாட்டில் எடுத்து தலையில் அடிச்சு என்ன பண்ணுவாங்க, அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து தப்பிச்சுறாங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போனேன் அது பண்ணேன் எங்களுக்கே தெரியல மேடம், நாங்களும் சுற்றி முற்றி தேடணும், அவங்க கையிலேயே வசிக்கல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்ககிட்டயும் வரலன்னா அந்த பொண்ணு எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு இவங்களும் செம்ம டென்ஷன் ஆகுது. என்னையா நடக்குது, ஒருத்தனை கேட்டால் அவன் இங்கே போயிருக்காங்கிறான், இன்னொருத்தனை கேட்டால் அவன் இந்த பொம்பளை கிட்ட கொண்டு விட்டான், அந்த பொம்பளை கிட்ட கேட்டால் அவன் ஒருத்தனை பாட்டில் அடிச்சு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்கிறான். இல்லையா இந்த கேஸு ஈஸியாக முடிக்கிற மாதிரி கேஸ் ஆகும்னு பார்த்தா இதுவும் என் பேர் கெட்டு போயிடும் போல, சும்மாவே போலீஸ் ஸ்டேஷன் கழுவி ஊத்துறாங்க உதவாக்கார எஸ்ஐன்னு சொல்லிட்டு இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கான்ஸ்டபிள் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் இருக்க லோக்கத்தில் இருக்க சிசிடிவி எல்லாம் வச்சு கால் பண்ணும்போது கடைசியாக வந்து ஒரு ஆட்டோவில் வந்து அவங்க வந்து அதாவது அந்த வீட்டிலேருந்து பாட்டில் வச்சு அடித்து தப்பிச்சு போனான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆட்டோ ஏறி தப்பிச்சு போயிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இந்த ஆட்டோக்காரன் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு டேய் உண்மையை சொல்கிறான், நீ தான் நான் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க. மேடம் இல்லையா மேடம், நான்லாம் இப்போ எதுவும் பண்ணல மேடம், எதுவும் நான் சொல்கிறேன் மேடம், நான் இந்த மாதிரி ஆட்டோவை வந்து புக் பண்ணிட்டு வேற ஒரு சவாரிக்காக காத்திருந்தேன் மேடம், இவங்க என்ன பண்ணாங்க சார், நான் வந்துட்டு அண்ணா நான் என் உயிருக்கு ஆபத்து, நான் சீக்கிரம் எடுக்கலாம், நான் எவ்வளோ வேணா காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கடா. நானும் என்ன பண்ணேன், டக்குன்னு எடுத்து வந்து ஒரு ரைடு வந்து போயிட்டேன் மேடம். போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, இவங்க வந்து யாருக்கோ அவங்க கையில் வந்து ஃபோன் இல்லை, என் ஃபோனை வாங்கி யாருக்கோ கால் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஆட்டோவில் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். அப்போ வந்து எவனோ ஒருத்தன் ஒரு ப்ளூ கலர் காரில் வந்து அவன் வந்து கூட்டு போயிட்டான் மேடம், இதான் மேடம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் ப்ளூ கார் யார் வச்சிருந்தா, இந்த பையன் தான், அதாவது கஞ்சாடவை மாதிரி ஒருத்தவங்க கையை பிடிச்சிருந்தானா உடனே நீ தாண்டா இவ்வளோ கொலையா பண்ணியா அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் பட் சீன் அது இல்லை. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட வந்துட்டு ஒருவேளை இவன் தான் இந்த இதெல்லாம் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பிடிச்சி அடி வெளுத்துருவாங்க. வெளுத்துட்டா நீ தாண்டா அவனுக்கு ஒரு நாள் கையை பிடிச்சி நிறுத்தி அந்த பொண்ணை இது பண்ணியிருக்கேன், நீ தான் அந்த பொண்ணை வந்து ஃபக் பண்ணி கொலை பண்ணிட்ட, உண்மையை சொல்கிறான், இதெல்லாம் உன்னை லாடம் கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடின்னு அடிச்சுட்டு இவங்க சொல்ல மேடம் அப்படி எது நான் வந்து பண்ணவே இல்லை மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், புலம்பிட்டு இருப்பான். புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுவான், நான் எதுவும் பண்ணல மேடம், அவன் ஃப்ரெண்டு தான் கடைசியாக வந்து என்ன பண்ணா கால் பண்ணா, அதாவது அவர் கால்லேருந்து என்ன பண்ண கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா அவங்க யாருக்கு செல்லுக்கு வந்து கால் பண்ணா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவனை பிடிச்சி கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பான், மேடம் இந்த காரை வந்து நான் எடுத்துகிட்டே போகல மேடம், இந்த காரை என் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ஹிஸ்ட்ரியை வச்சு கண்டுபிடிக்கும் போது யாருக்கு கால் பண்ணி, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருப்பான். என்னடா ஸ்டார்டிங் சீன்ல என் ஃப்ரெண்டு தான் அவ்வளோ கொலை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன பண்ணுவாங்க, பாட்டுக்கு உடனே ஓடி வந்துருவாங்க, இவன் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது, அங்கே வந்து அவளை அடிச்சு உண்மையை சொல்லு, அப்போவே நாங்கள் வந்து கேட்டோம், நீ வந்து கொலை பண்ணுன்னு சொல்லிட்டேன், இப்போ அவள் வந்து கடைசியாக அந்த ஒரு வீட்டிலேருந்து அவள் தப்பிச்சு வெளியே வரும்போது ஒரு ஆட்டோவில் வந்திருக்கா, ஆட்டோவில் இருக்கும்போது நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு இவன் கேட்கும் போது, மேடம் சத்தியமாக இந்த ஃபோன் வந்து நான் வந்து எடுத்து வந்து பேசவே இல்லை மேடம், அதாவது நான் வந்து ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து பேசிட்டு இருந்தேன், அப்போ வந்து என் அண்ணன்காரன் தான் மேடம் வந்தான், இந்த வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, இவன் ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இவன் கையை பிடிச்சி எடுத்தான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பைக்கில் வந்து அட்டாக் பண்ணுவான், அவன் தான் என் அண்ணன்காரன் தான் மேடம் ஃபோனை என் கையிலேருந்து வாங்கிட்டு போனான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதாவது என்னன்னா இவங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்து அவன் என்ன பண்ணுவான், அண்ணன் பலாருன்னு கணத்தில் அடிச்சு, ஏன்னா அவனுக்கு அதை ரீல்ஸ் பண்ணுறது எதுவும் வந்து பிடிக்காது, பலார் நினச்சி அவன் ஃபோனை வந்து வாங்கிட்டு வந்து போயிருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான்னா
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விசாரிக்க வந்துக்கும்போது யாரோ இவங்களை பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். தென் வந்து செவுத்துல ஒரு கை தடம்பு வந்திருக்கும் சொன்னீங்கன்னா அவன் வேற யாரும் இல்லை, இவன் அண்ணன்காரன் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து நடந்திருக்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு ரிமைண்ட் மாதிரி வந்து நமக்கு வந்து பண்ணி வந்து காட்டுறாங்க. அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு 2, 3 ஆளுங்க ஓகேங்களா, எல்லாம் ஒரு கஞ்சாண்டாவே ஒரு இது போல என்ன பண்ணுவான், அங்கே ஊரில் இருக்க ஒரு பழைய ஏரியாலாம் வச்சுட்டு நல்ல சரக்கு போட்டு அதெல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணால் கன் பாயிண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு டேய் உண்மையை சொல்லு, அவள் கடைசியாக காரில் இருக்கும்போது உங்ககிட்ட தான் அவன் ஃபோன் பேசியிருக்கா, அவனை என்ன பண்ண, என்ன நடந்துச்சு சொல்லு அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணி அவனை அடித்து கேட்குறாங்க. அப்போ வந்து இவன் என்னன்னு சொல்கிறான்னா, அதாவது என்ன பண்ணுவான், அவன் தங்கச்சிக்கிட்ட இருந்து அவன் ரீல்ஸ்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இவன் வந்து வச்சிருப்பான். ஓகேங்களா? அப்படி இவனெல்லாம் சரக்கெல்லாம் போட்டு நைட்டு ஒரு இடத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவான், இவன் வந்து அந்த ஆட்டோல வரும்போது கால் பண்ணியிருப்பா. கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பா. ஓகேங்களா? என் ஃப்ரெண்டுன்னு நெனச்சு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் காட்டும்போது, இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணியிருப்பான், ஓகே வராங்க அப்படின்னு வந்து நான் உன் தங்கச்சிகிட்ட சொல்லிடுறேன். அந்த மாரி சொல்லி என்ன பண்ணியிருப்பான், இவன் தான் என்ன பண்ணியிருப்பான், கார் எடுத்துட்டு வந்திருப்பான். ஓகே கார் எடுத்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல என்ன பண்ணுவான், இவங்கள வந்து ஏத்திருவான். பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 2 பேர் இருப்பாங்க. இவங்க மொத்தம் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? கார்ல என்ன பண்ணுவாங்க, 4 பேர் சேர்ந்து கேங் பேங் வந்து பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஹார்ட்கோர் கேங் பேங் பண்ணி, அவங்க கொடூரமா கார்ல வச்சு பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊர் வந்து சொன்னேன்ல ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியா. அங்க வந்து கூட்டு வந்துருவாங்க. அங்க கூட்டு வந்து என்ன பண்ணா, மறுபடியும் 4 பேரும் என்ன பண்றாங்க, ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுவாங்க, ஹார்ட்கோரா ஃபக் பண்ணி இது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க கிளம்பும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இல்ல இவன் எப்படியோ விட்டு போயிட்டான். இவன் பயங்கரமா கெஞ்சி கதறி இதாடுவான். நானு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு டோன்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் நடந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ இதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு இவங்கள கொடூரமா இவன் தான் கொலை பண்ணி போட்டு வந்து போயிருப்பான். அதுக்கு வந்து ஒரு ரீசனும் வந்து சொல்லியிருப்பான். என்னன்னா, அதாவது இந்த ரீல்ஸ்லாம் பண்றதுனால தான் நல்லா இருக்க பொண்ணுங்கலாம் கெட்டு போறாங்க. நாங்க பண்ணது எதுவுமே தப்பு இல்லன்னு சொல்லிட்டு போலீஸுக்கே இவங்கள புடிச்சு வச்சு என்ன பண்ணிருவாங்க, போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கே வந்து இவங்க 4 பேரையும் கூட்டு வந்திருப்பாங்க. கூட்டு வந்து முட்டி போட வச்சுட்டு, "ஏய் ஏன்டா இந்த மாரி பண்ணீங்க? உங்க வீட்லயும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அந்த மாரி சொல்லி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அவன் வந்து இந்த ரீல்ஸ் பண்றதுனால குடும்பம்லாம் கெட்டு போகுது. இல்ல என் தங்கச்சி அந்த மாரி கெட்டு போயிட்டா அவளால. ஆனா இவ தான் ஃபர்ஸ்ட் ரீல்ஸே பண்ணியிருப்பா இவ தங்கச்சி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இது பண்ணி ரீல்ஸ் வந்து பண்ணியிருப்பான். என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீ ரீல்ஸ் போடு அப்படின்னு சொல்லி இவ தான் வந்து மோட்டிவேஷன் மாதிரிலாம் பண்ணியிருப்பா. அதாவது நீ வந்து நல்ல ரீல்ஸ் பண்ணு. இந்த ஆக்டிங்க்கு நீ சினிமாவுக்கு வந்து போயிட்டனா நீ பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இவ தான் ஃபர்ஸ்ட் என்கரேஜ்லாம் பண்ணியிருப்பான். அவன் ஒருத்தன் டேரக்டர் ஒருத்தன் ஃபோன் கால்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டு தான் அவனும் கொஞ்சம் ஃபோன் கால் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணோன்னே இவங்க வந்து வீட்ட விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் இது வந்து நடந்திருக்கும். நான் பண்ணல எதுவும் தப்பு இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பெரிய நல்லவன் மாரியே வந்து பேசிட்டு இருப்பான். அ நான் பண்ணது தப்பு இல்ல, என் ஃப்ரெண்டு பண்ணது தப்பு இல்லன்னு சொல்லும்போது, "ஏய் உங்க வீட்லயும் உங்க அம்மா தான் இருக்காங்கன்னு" சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப கொடூரமா வந்து பேசுறாங்க. "நீ என்ன தப்பே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது அவங்கள கட்டி வச்சு அங்கேயே வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது சடனா என்ன பண்றாங்க, மண்ணெண்ண கேன தூக்கிட்டு வர சொல்லிடுறாங்க. அதாவது நம்ம பெட்ரோல் கேன தூக்கிட்டு நம்ம கான்ஸ்டபிள கொண்டு வாயான்னு சொல்லிட்டு, எல்லார் மேலயும் பெட்ரோல ஊத்தி, அங்கேயே அவங்க கொடூரமா 4 பேரையும் கொன்னுடுற மாரி ஒரு சீனா காட்டுறாங்க. சும்மா தியேட்டர் தெறிக்கிற மாரி தான் இருக்கும் சீனு. ஓகேங்களா? அதாவது இந்த படம் இறங்கும்போது பார்த்திருந்தாலே தெரியும். நார்மலா ஏதாவது டிவிலயோ எனிதிங் நீங்க வந்து அதுக்கான அப்ளிகேஷன் இருக்குல்ல ஓடிடி. அதுல எப்பமா பார்த்திருந்தாலும் தெரியும். செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும்னு சொல்ல எதுக்கு நான் சொல்றேன்னா, ஏன்னா இவங்களெல்லாம் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒதாகரேசு தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கான ரீசன் என்னன்னா இதான். ஏதாவது ஒரு திருட்டு தொழில் பண்ணியிருப்பான், ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான்னா, இவங்க வந்து அந்த கேஸ வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் க்ளோஸ் பண்ணுவாங்க போல. அதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரிவைண்ட் மாரி பண்ணுவாங்க. அதாவது சட்டத்துல ஏதாவது புடிச்சு போட்டா, ஏதாவது பல ஓட்டைகள் இருக்கும். எப்படியாவது தப்பிச்சுருவாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் இந்த மாரி கொடூரமா இருந்தா நெக்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இந்த மாரி ஏதாவது ஒரு சிவியரான ட்ரீட்மெண்ட் குடுத்து அவங்களெல்லாம் கொலை பண்ணி, அடையாளமே தெரியாத மாரி ஆக்கிருவாங்க. ஓகேங்களா? அதாவது இது பண்ணுது, என்கவுண்டர் பண்றது, இந்த மாரி பெட்ரோல்லாம் ஊத்தி குடிக்கிறது, குடுத்தது அந்த மாரி அடையாளம் தெரிஞ்ச மாரி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து, "சார் அவங்க தோத்துட்டு போனோம். அவங்க காணாம போயிட்டாங்க." அந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லிருவாங்க. ஸோ இதனாலேயே இவங்க எந்த ஒரு கேஸையும் முடிச்சது இல்லன்னு சொல்லி உதவாக்கர போலீஸ் தான் சொல்லிருப்பாங்க. இந்த சீன்லாம் பண்ணிட்டு அவங்க ரிவைண்ட் பண்ற மாரி தான் காட்டுவாங்க. எல்லாம் ஒரு நாட்டு நம்ம இந்த ஊருக்காக நல்லதுக்காக தான் நான் பண்றேன். அதுக்காக என்ன வந்து உதவாக்கரன்னு சொன்னாலும் பரவால்ல. அந்த மாரி சொல்லி இந்த சீன வந்து முடிச்சிருப்பாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க அந்த படம் உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த படத்த வந்து ஆல்ரெடி ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் பார்க்கல. என்னுடைய வாய்ஸ் ஓவர் சேனல வந்து பார்க்கிறதா இருந்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு? உண்மையிலே நல்லா இருந்துச்சுல்ல? இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளைக்கு 2, 3 நாள் டெய்லியும் வீடியோ போடணும்னு தான் நெனைக்கிறேன். பட் கொஞ்சம் ஒர்க் பிஸி அதனால என்னால வீடியோஸ் வந்து கன்டினியூஸா போட முடியல. ஸோ ஆனாலும் ஒரு 3 டேஸ், 4 டேஸ்க்குள்ள வீக்ல ஒரு 1 ஆர் 2 அந்த மாரி மூவிஸ் வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பரவால்ல மக்கள் எனக்கு வந்து நல்லா வந்து சப்போர்ட் வந்து பண்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தாங்க முன்னேறிட்டு வரேன். ஒரு சின்ன யூடியூபர் தானே ஸ்டார்டிங் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 186 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க. வாட்சிங் ஹவர் ஒரு 292 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவு என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாய் கைஸ். இன்னொரு நாள் இன்னொரு மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பரமேஷ். ஹே ஹலோ கைஸ்.